லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்களுடைய கருத்து கணிப்பு வெளியாகிருக்கு. 2ஆம் இடம் விஜய்க்கு. 2ஆம் இடத்துக்கு வர்ற அளவுக்கு அவர் பெரிய ஆள் ஆயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா, இல்ல 2வது இடத்தை நினைச்சு அவர் வருத்தப்படுவாருன்னு நினைக்கிறீங்களா? இது வருத்தம் யாருக்கு அப்படின்னா 2 பேருக்கு வருத்தம். முதல் வருத்தம் யாருக்கு அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு தான். நம்மளை 3வது இடத்துக்கு அனுப்பியிருக்காங்களே, அதுவும் தமிழக அரசியல் வரலாற்றில் அதிமுக 3வது இடம் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குன்னா அது இப்போதான். எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றதுக்கு அப்புறமா அது 3வது இடத்துக்கு போயிருக்கே. அது அந்த கட்சி தொண்டர்கள்லாம் என்ன மைண்ட் செட் இருப்பாங்க அப்படின்னு அவர் தான் சிந்திக்கணும். இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அடி. 2வது இந்த ஓட் பூத்து தேர்தல் வாக்கு வங்கி இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, ஒரு ஃபோர்ஸ் வருது இனிமேல். அதுதான் நாங்கள் 40%, 30%, 60% எங்கிட்ட தான் இருக்குது அப்படி இப்படின்னு ஆதவரிஜினாலர்னு எல்லாரும் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா விஜய் படித்த கல்லூரி, ட்ராப் அவுட் ஆன கல்லூரி, அங்கே படித்த அந்த மணி அவரு எல்லாரும் அந்த காலேஜில் படிச்சிருக்காங்க. ஒரு கிறிஸ்துவ பின்னணி கொண்ட கல்லூரி. ஒரு பொய்யான டேட்டாவாவது கொடுத்துருக்கலாமே. பொய்க்காச்சும் இந்த ஜான் ஆரோக்கியசாமி ஒரு 80 சீட்டு ஜெயிப்பார் அப்படிலாம் கருத்து கணிப்பு அவர் தனியாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. தேசிய ஊடகம்ன்ற பேரில் இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பத்திரிகை, அது கூட விஜய் வந்துருவாரு 80 சீட்டு ஜெயிக்கும்லாம் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு இருக்கு. ஒரு சங்கி பத்திரிகை அது கூட வெளியிடுது. ஆனா நம்ம நம்பி இருந்த லயோலா காலேஜ் 2வதுன்னு போட்டுருச்சே அப்படின்னு வருத்தம்.